யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலிருந்து அண்ணளவாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வில்லா அமைஞ்சிருக்குது. நல்லூர் கந்தசாமி கோவில் பின் வீதியில், அதாவது ராச வீதியில் வந்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வில்லாவுக்கு வந்து கொள்ள முடியும். இந்த வில்லாவினுடைய பேரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேசம் வில்லா அப்படி என்று சொல்கிறது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேட் வழியாக உள்ளே போனோம் அப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய பார்க்கிங் வசதியோட இந்த வில்லா இருக்குது. உங்களோட வாகனங்களை நிறுத்தக்கூடிய இடவசதியோட இந்த வில்லா கட்டப்பட்டிருக்குது. இந்த வில்லாக்கு போகிறது அப்படி என்று சொன்னால் இந்த வில்லா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அமைஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறினோம் அப்படி என்று சொன்னால் இந்த வில்லாவை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த வில்லாவிலிருந்து சரியாக 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் திருநெல்வேலி சந்தி இருக்குது. அதே நேரம் யாழ் நகருக்கு நாங்கள் போகிறது அப்படி என்று சொன்னால் வெறும் 8 நிமிஷத்தில் யாழ்ப்பாணம் டவுனுக்கு நாங்கள் போய்கொள்ள முடியும். இந்த வில்லாவிலிருந்து இந்த படிக்கட்டு வழியாக ஏறினோம் அப்படி என்று சொன்னால் நாங்கள் வில்லாவை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வில்லாவினுடைய முன்பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த முன்பக்கத்திலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற 2 ரூம்கள் இருக்குது. இப்போ நாங்கள் முதலாவது ரூமை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் முதலாவது ரூம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரூமுக்குள்ளே அனைத்து வசதிகளுமே கிடக்குது. இந்த ரூம்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அதே போல் ஏசி இருக்குது, உங்களுடைய பொருட்களை வைக்கிறதுக்கான அலுமாரி இருக்குது. உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோடையும் தான் இந்த அறை கட்டப்பட்டிருக்குது. இந்த அறையோட அட்டாச் பாத்ரூமுடைய தோற்றத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வில்லாவில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறை மாதிரி மொத்தமாக 6 அறைகள் இருக்குது. நீங்கள் 2 பேர் தான் வாரீங்கள், ஒரு அறை தான் தேவை அப்படி என்று சொன்னாலும் இந்த வில்லாவில் ஒரு அறையையும் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல் இந்த வில்லாவில் இருக்கிற 6 அறைகளோடு சேர்த்து வில்லாவை மொத்தமாக வாடகை எடுக்கிறது அப்படி என்று சொன்னாலும் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் 2வது அறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 2வது அறைக்கையும் முன்னாடி பார்த்த மாதிரி முதலாவது அறை மாதிரி அனைத்து வசதிகளோடையும் இந்த அறையும் கட்டப்பட்டிருக்குது. முதலாவது அறையும் 2வது அறையும் படிக்கட்டு வழியாக ஏறி வந்தவுடனே வலதுகை புறமாக இருக்குது. இடதுகை புறமாக பெரிய வீட்டோடு சேர்ந்து மொத்தமாக 4 ரூம்கள் இருக்குது. மொத்தமாக இந்த வில்லாவில் 6 ரூம்கள் இருக்குது. 2 ரூம் வெளியில் இருக்குது. 4 ரூமோட சேர்ந்து மற்றைய தொகுதியையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது 2வது ரூமை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 2வது ரூமை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த முன்பகுதிக்கு வந்துடுவோம். இந்த முன்பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வலது பக்கம் போனோம் அப்படி என்று சொன்னால் அந்த ரோட்டை பார்த்து கொள்ள முடியும், பிரதான வீதியை பார்த்து கொள்ள முடியும். இந்த வீடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதி ஓரமாகத்தான் இருக்குது. பிரதான ராச வீதி ஓரமாகத்தான் இந்த வில்லா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த வில்லா கட்டப்பட்டிருக்குது. இந்த வில்லாவில் இருக்கிற ஒரு ரூமையோ அப்படி இல்லைண்டா முழுமையாக வில்லாவையோ நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு நாள் வாடகைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல் அதிகூடியபட்சமாக 31 நாள், ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் அந்த வில்லாவினுடைய முழுமையான தோற்றத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த வில்லாவுக்கு இருக்கிற 4 அறைகளையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த அறைகளும் அனைத்து அறைகளும் ஏசி பூட்டப்பட்டிருக்குது. பாத்ரூம்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹீட்டர் வசதியோட அந்த பாத்ரூம்கள் இருக்குது. அதே போல் ஃபில்டர் தண்ணிக்குரிய வசதி இருக்குது. நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் ஃபில்டர் தண்ணியையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் இந்த வில்லாவை வாடகைக்கு எடுக்கும் பொழுது வாகனத்தையும் சேர்த்து வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனத்தை சாரதியோட நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய தேவைகளுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டுக்கு வாரீங்கள், உங்களை ஏற்றி கொண்டு வர வேணும் அப்படி என்று சொன்னாலும் இந்த வாகனத்தை கட்டுநாயக்காவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் யாழ்ப்பாணத்திலிருந்து கட்டுநாயக்காவுக்கு போகிறது அப்படி என்று சொன்னாலும் இந்த வாகனத்தை நீங்கள் ஹையர் பண்ணி போய்கொள்ள முடியும்.
அதே போல் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வில்லாவில் நிற்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்களையும் சுற்றி பார்க்கணும், உங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தேவைகள் எதுவானாலும் நீங்கள் சாரதியோட இந்த வாகனத்தை ஹயர் பண்ணி போய்க்கொள்ள முடியும். அதாவது போக்குவரத்து வசதி முழுமையாக செய்து கொள்ள முடியும். இந்த வில்லாவை நீங்கள் முழுமையாகவோ அல்லது பகுதியளவாகவோ வாடகைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த வில்லா சம்மந்தப்பட்டு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் கீழே 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. இந்த 2 இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வில்லா சம்மந்தப்பட்ட மேலதிக முழுமையான சந்தேகங்களையும் விளக்கங்களையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை நீங்கள் இந்த இலக்கத்தினூடாக நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இந்த வில்லாவை வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த வில்லா சம்பந்தப்பட்ட தகவலை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடையும் தெரியப்படுத்துங்க. அவர்களும் இந்த தகவலால் பிரயோசனப்படட்டும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வில்லாவினுடைய முழுமையான தோற்றம் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள்.